பேக். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு கேக்கில் 2 கேக்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ பிடிஎஸ் தீமில் நமக்கு ஒரு கேக் கேட்டிருந்தாங்க, அது கூட ஒரு பிளாக் ஃபாரஸ்ட் கேக். ஸோ இது ரெண்டுமே ஒரே கஸ்டமருக்காக தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அவங்க ஆர்டர் கொடுக்கும்போது 1 kg பிடிஎஸ் தீமில் தான் கேட்டாங்க. அதுக்கப்புறம் இல்லை எனக்கு 2 ½ kg பண்ணி கொடுத்துருங்கன்னாங்க. ஸோ ஒன்று வந்து பிளாக் ஃபாரஸ்ட் ஃப்ளேவரில், இன்னொன்று வந்து குக்கி அண்ட் க்ரீம் ஃப்ளேவரில் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ ரெண்டுமே வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுனா வந்து நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் பிடிஎஸ் தீம் வந்து அவங்க ஃபேன், ஏன்னா அவங்க வந்து என்னோட எக்ஸ் கொலீக், லைக் முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்த இடத்துல லைக் ஷி வாஸ் அ கொலீக். அண்ட் அதுக்கப்புறமும் we are still in touch. ஆல்மோஸ்ட் 7-8 years ஆயிடுச்சு. பட் ஸ்டில் நம்ம இன்னும் டச்சில் தான் இருக்கோம். ஆல்ரெடி நம்ம கப் கேக்ஸ் கூட செஞ்சுருந்தோம் இல்லையா, 50 பல்க் ஆர்டர் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு தான் செஞ்சுருந்தோம். ஸோ அவங்க திருப்பியும் வந்து நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து அது நெக்ஸ்ட் டே வந்து வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன். ஸோ மோஸ்ட்லி அதுக்கு முந்தின வாரமும் ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது, அதான் நான் எடுக்கலை ஆர்டர்ஸ் வந்து. பட் இவங்க வந்து எனக்கு தெரிஞ்சவங்களும் அண்ட் மோர் ஓவர் லைக் முன்னாடியே கொஞ்சம் ஏர்லியராகவே பண்ணதுனால எனக்கு அது தகுந்த மாதிரி நான் பிளான் பண்ண முடிஞ்சது. ஸோ அதுதான் உங்கள்கிட்ட நான் கேட்குறது என்னென்னா, சப்போஸ் எனக்கு ஒர்க் இருந்தாலும் எனக்கு ஏர்லியராக வந்ததுன்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் பிளான் பண்ணி வச்சு நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ இவங்க முன்னாடியே பண்ணதுனால எனக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அதனால நான் வந்து ஆர்டர் அது தகுந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு பேஸ் அதெல்லாமே தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு இந்த ஆர்டர் வந்து சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தாச்சு. இது வந்து குக்கீஸ் அண்ட் க்ரீம். இது வந்து நான் ஒரு 4-5 தடவை தான் பண்ணியிருக்கேன், அவ்வளோவா யாரும் வாங்கலை. பட் இது வந்து ரொம்பவே அமேசிங்காக இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. நான் ரிவ்யூவை லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணுறேன், ஸோ அதில் பாருங்கள். ஸோ அவங்களுக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இது வந்து நெக்ஸ்ட் டே தான் அவங்க வந்து கட் பண்ணியிருக்காங்க. அதாவது வெளியே எங்கேயோ ட்ரைவ் போயிட்டு அங்கே அவங்க ஃப்ரெண்டுக்காக கேட்டிருந்தாங்க. ஸோ அது கொஞ்சம் இன்னும் மெல்ட் ஆகிடும் ஆப்வியஸ்லி 1 ஹவருக்கு அப்புறம். பட் ஸ்டில் ரொம்பவே டேஸ்ட் வந்து ரொம்பவே கரெக்டாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்ததுன்னு அவங்களாவே ரிவ்யூவும் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கோட் கொடுத்துட்டேன். மெயின் கோட் வந்து அவங்க மெயினாக வந்து கேட்ட சில கண்டிஷன்ஸ் வந்து லைக் பர்பிளில் இருக்கணும், என்னென்னா லைக் பேஸ்டல் பர்பிள் ஷேடில் வந்து இருக்கணும். நான் பிடிஎஸோட தீம் போல் இருக்குது. ஸோ எனக்கு அவ்வளோவா அதை பற்றி ஐடியா இல்லை. அண்ட் மேலே வந்து லோகோ வந்து வேணும், டார்க் வயலட் கொடுத்துட்டு. ஸோ அவங்க கொடுத்த டிசைன் வந்து இட் வாஸ் அ டால் கேக். பட் அவங்க டால் கேக்காக வேணாம், எனக்கு நார்மல் சைஸ் கேக்கே வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதில் வந்து 3 ஷேட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்க கொடுத்த கேக்கில் வந்து நல்ல டால் கேக் அண்ட் அதில் வந்து 3 ஷேட் இருக்கிற மாதிரி இருந்தது. பட் அவங்க வந்து இது வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் 1.5 kgங்கிறதுனால ஸ்பேஸ் அவ்வளோவா இல்லை. ஸோ அதனால நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருந்தோம். இப்போ இது வந்து நம்ம பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு. ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதை விட எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த கலர், அந்த ரெட் கலருக்கும் அந்த வயலட் கலருக்கும் சூப்பராக இருந்தது, அந்த பிளாக் கலர் இது எல்லாமே. ஸோ அதனால நான் லைட்டாக அந்த சாக்லேட் வெர்மிசெல்லி எல்லாத்தையும் போட்டுட்டு செரிஸ் வச்சு, அது ட்ரெடிஷ்னல் பட் கலர் மட்டும் அதே லைக் அவங்க நார்மல் டிசைன் போதும் நாங்கள் இந்த கேக்குக்கு. ஒன்று தான் வந்து அவங்க பிடிஎஸ் தீம் கேட்டிருந்தாங்க. பட் நான் அதையுமே வந்து அதே கலர்லேயே செஞ்சு கொடுத்துட்டேன், பேஸ்டல் கலர்லேயே கொடுத்துட்டேன். இது வந்து செகண்ட் கேக் நான் சொன்னேன் இல்லையா, குக்கீஸ் அண்ட் க்ரீம். ஸோ இது வந்து நம்ம அவங்க கேட்ட மாதிரி லோகோ வச்சு மேலே கேட்டிருந்தாங்க. ஸோ 3 லேயர்ஸாக நம்ம வந்து பண்ண வேண்டியது. நம்ம ஒரே லைக் 2 ஷேட்ஸ் ஆஃப் வயலட் கொடுத்துருந்தேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஷேட் கொஞ்சம் வயலட், அதுலேயே வந்து கொஞ்சம் டார்க்கர் ஷேட் வந்து கொடுத்தேன். பட் என்னன்னா நம்ம சில டைம் இன்னொன்று நான் மெயினாக பார்த்தது வந்து நிறைய பேர் வந்து இந்த சில டார்க் கலர்ஸ் கேக்ஸ் கேட்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா சில டைம் பட்டர் க்ரீமில், இந்த அப்ராட்ல எல்லாம் கொஞ்சம் பட்டர் க்ரீமில் பண்ணும்போதும் நமக்கு ஓரளவுக்கு டார்க் ஷேட் கொண்டு வர முடியும். விப்பிங் க்ரீமில் வந்து உங்களுக்கு டார்க் ஷேட் வந்து ரொம்ப ரொம்ப டஃப், நிறைய கலர் போடணும், அது வந்து டேஸ்ட்டை மாற்றிடும். மோர் ஓவர் அது வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல் கூட. நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணுவோம், கொஞ்சம் கசப்பு கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம விப்பிங் க்ரீமில் அவ்வளோவா நம்ம கொண்டு வர முடியாது, ஓரளவுக்கு தான் நம்ம அதை கொண்டு வர முடியும். அண்ட் மோர் ஓவர் சிலதெல்லாம் ஏஐ ஜென்ரேட்டட் ஃபோட்டோஸ் எல்லாம் ரெஃபரன்ஸுக்கு கேட்பாங்க. பட் நான் சொன்ன உடனே லைக் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ அதை அந்த மாதிரி நம்ம பண்ணிடுவோம். ஸோ கம்மிங் பேக், ஸோ மேலேயும் வந்து நம்ம அந்த டார்க் ஷேட் வந்து கொடுத்துருக்கோம். அப்போ தான் வந்து அந்த ஒயிட் கலரில் விற்கிற அந்த லோகோ வந்து கரெக்டாக இருக்கும்.
ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த லோகோ வந்து ஆல்ரெடி எனக்கு பிக்சர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி வந்து அந்த லோகோ ஃபாண்டன்ட்ல ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபாண்டன்ட்ல ப்ரிப்பேர் பண்ணிட்டு பிடிஎஸ்ன்னு எழுதி சூப்பராக இந்த டிசைனை வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கும் ஒரு 1/2 kgலேருந்தே நம்ம கஸ்டமைசேஷன் வேணும்னாலும் நாங்கள் செய்கிறோம். பென்டோஸ்லையும் நம்ம வந்து செஞ்சுட்டு இருக்கோம். பட் என்னன்னா கொஞ்சம் டிசைன் லிமிட்டடா இருக்கும். ஏன்னா ஸ்பேஸ், அந்த ஹைட் இதெல்லாமே கம்மியா இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நாம அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம கஸ்டமைசேஷனை சூப்பரா வந்து செஞ்சிடலாம். சூப்பரா இந்த கேக்கை வந்து ஃபுல் ஃபினிஷ் பண்ணிட்டோம். அவங்க வேர்ட்ஸ் வந்து சிலது வந்து கேட்டாங்க. அது என்னன்னு எனக்கு தெரியல. ஐ திங்க் இட் ஷுட் பி ஃப்ரம் கொரியா, அந்த கொரியன் லாங்குவேஜ் நினைக்கிறேன். ஸோ அது எனக்கு தெரியல. ஸோ அவங்க மெயினா இன்னொரு விஷயம் ரொம்ப கேட்டது என்னன்னா, பேஸ்டல் கலர்ல, அந்த வைலட் கலர்ல பட்டர்ஃபிளைஸ் கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலா அவங்க கொடுத்த டிசைனுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். பட் இது வந்து கொஞ்சம் சின்ன கேக்குங்கிறதுனால ஓரளவுக்கு தான் வந்து இதை அகாமடேட் பண்ண முடியுது. ஸோ டிசைன் மட்டும் நம்ம ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துட்டு, ஸோ மேலே இருக்கிற பிடிஎஸ் லோகோ அது ஒரு தனியாக இன்னொரு கேக்கில் இன்ஸ்பிரேஷன் எடுத்து, ஸோ எல்லாத்தையும் சேர்த்தி நம்ம ஒரு கேக் கஸ்டமைஸ்டாக நம்ம ஒரு கேக் வந்து பண்ணியாச்சு. அண்ட் அவங்க சொன்ன மாதிரியே பேஸ்டல் violet கலர், மேலே கொஞ்சம் டார்க் கலர் வித் லோகோ அண்ட் ஃபுல் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ், அதுவும் கண்டிப்பாக வயலட்லேயே வேணும் அப்படின்னு கேட்டதுனால அதையும் பண்ணியாச்சு. அண்ட் மோரோவர் அவங்க கொடுத்த மெசேஜையும் நம்ம எழுதிட்டு கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸ் அங்கங்கே போட்டு இந்த டெக்கரேஷன்ஸ் வந்து சூப்பராக வந்து நம்ம முடிச்சிட்டோம். ஸோ நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கீங்க அண்ட் உங்களுக்கும் இந்த மாதிரி கஸ்டமைஸ்ட் கேக்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஈவன் பென்டோ கேக்ஸில் கூட குட்டியாக கஸ்டமைசேஷன் ஓரளவுக்கு நம்ம அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி அகாமடேட்டிங்காக நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆஸ் லோ ஆஸ் பென்டோ கேக்ல இருந்து வெண்டோர் மினி கேக்ல இருந்து நம்ம கஸ்டமைஸ்டு கேக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக வந்து நம்மளை ரீச் அவுட் பண்ணுங்க, சூப்பராக செஞ்சு கொடுத்துடலாம். ஸோ இப்போ இந்த கேக்கோட அந்த ஃபைனல் டச் அப்ஸ் மட்டும் நம்ம வந்து கொடுக்க வேண்டியதாக இருந்தது. ஸோ அவங்க கொடுத்த இன்னொரு இது கொடுத்துருந்தாங்க, லைக் ஹாப்பி பர்த்டே வித் அந்த நேம், பர்சனோட நேம் வந்து நமக்கு வந்து எழுதிருக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை மட்டும் ஒரு ஃபாண்டன்ட்ல எழுதி வச்சுட்டு மேலே கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டு இந்த டெக்கரேஷனையும் முடிச்சாச்சு. ஸோ இந்த 2 கேக்ஸில் உங்களுக்கு எந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு காமெண்ட் செக்ஷனில் இது பண்ணுங்கள். ஸோ நம்ம கண்டிப்பாக அதில் வந்து போட்டுடலாம். அண்ட் மோரோவர் நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்குது. ஸோ ஒன்றுனா பாருங்கள். அண்ட் உங்களுக்கு எதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். ஸோ ஆல்ரெடி கொடுத்த சஜஷன்ஸையும் ஒன்றுனா நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய கேக்ஸ் வேணும்னா நம்மளை ரீச் அவுட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பால என்னோட நம்பர் வந்து நான் கொடுத்துருப்பேன். ஸோ அதில் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நம்மளை ரீச் அவுட் பண்ணலாம். அண்ட் ஸோ தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங். ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம வந்து கேக்கு கொண்டு போய் சேஃபாக டெலிவரியும் கொடுத்துட்டு வந்துட்டோம். அண்ட் ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்னாங்க. அந்த ரிவ்யூ பாருங்கள். ஸோ கேக் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எனக்கு மெசேஜ் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் அந்த இன்னொரு கேக்கையும் சாப்பிட்டுட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு நமக்கு வந்து ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பி, கஸ்டமர் ஹாப்பி. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டில் நவ். தேங்க்யூ, பாய்.